நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள் உங்கள் Tandivan.com மற்றும் Tandivan யூடியூப் சேனலில். யோகி, என்னாச்சு யோகி? என்னாச்சு? யோகா சொல்லுங்க அக்கா. டேய், வாய் திறந்து சொல்லடா. கண்ணு இறந்து போயிட்டானா? ஐயோ அங்கிள், இப்படி பேசாம இருக்கிறத பார்த்தா எனக்கு ரொம்ப பயமா இருக்கு அங்கிள். சொல்லுங்க அங்கிள். எடா பட்டி, சொல்லுடா. சொல்லுங்க யோகி. என்ட பேரை போல என்னடா ஆக போகுது? சொல்லுடா. சித்தி, நீங்க கேளுங்க சித்தி. என்ன? கண்ண பொழுகிறது ரொம்ப கஷ்டம் மேடம். ஐயோ, கண்ண பொழுகிறது ரொம்ப கஷ்டம் மேடம். தாத்தா, என்னாச்சு கேளுங்க தாத்தா. நான் தூக்கி வளர்த்து பொண்ணு என் கண்ணு முன்னாடியே வருது. ஐயோ, தலையில மண்ணை வாரி போட்டுட்டாளு. என்ன அவளுக்கு போய் வா சாரு, சித்திய பார்க்கணும். உள்ள வா. வாமா சாரு. நல்லா இருக்கீங்களா தாத்தா? நான் நல்லா இருக்கேன். நீ எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேன். மருதப்பா வரலையா? இல்ல. வாமா, எப்படி இருக்க? நல்லா இருக்கேன். வா உட்காரலாம். இல்ல பரவாயில்ல, இருக்கட்டும். காவேரி, குடிக்கிறதுக்கு ஏதாவது கொண்டா. சரி. என்னம்மா விஷயம்? வைதேகி காணா போயிட்டாங்கல்ல, அந்த விஷயமா பேசிட்டு போலான்னு வந்தேன். வைதேகி ஒன்றும் தானா காணா போல, அவளை யாரோ கடத்திட்டு தான் போயிருக்காங்க. அப்படியே இருக்கட்டும் தாத்தா. ஆனா அதுக்கும் பிரசாத்துக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. நீங்க என்ன சொல்ல வர? பிரசாத்துக்கும் இதுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லைன்னு சொல்றேன். நீங்க அவன் மேல எதுவும் போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்து பிரச்சனை பண்ணிடாதீங்க. நாங்க பிரச்சனை பண்ணல, அவங்க பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்குதான் நீயும் உன் அப்பா மருதப்படம் கூட இருக்கீங்களே. அம்மா சாரதா, இந்த ஷேர் சர்டிபிகேட் எல்லாம் பிரசாத் பேர்ல மாத்தி கொடுத்த விஷயத்துல நம்ம மருதப்பம் தினம் தினம் வருத்தப்பட்டு இருக்கம்மா. அவன் அதை வேணும்னு செய்யலையா, பிரசாத் அவனை ஏமாத்தி அதை வாங்கிட்டானா. அப்ப நீங்க தினமும் மருதப்படம் பாக்குறீங்களா? ஐயோ இல்லம்மா, நான் மருதப்ப வீட்டுக்கெல்லாம் போல.
நான் நம்ம சாருலதா வீட்டுக்கு தான் போயிட்டு வருவேன் என் பேத்திய பார்க்க. இந்த பார்ச்சாரு, வைதேகி காணாம போனதுக்கு நிச்சயமா பிரபாவதிக்கு சம்பந்தம் இருக்கு. ஒரு நாள் அவங்க கண்டிப்பா ஜெயிலுக்கு போவாங்க. அப்படியெல்லாம் சொல்லாதீங்க. பிரசாத் நல்லவன் தான். அவங்க அம்மாவால தான் இப்படியெல்லாம் பண்ணிட்டு இருக்கான். அவனை அவங்க கிட்ட இருந்து பிரிச்சுட்டா எல்லாம் சரியாயிடும். கூடிய சீக்கிரம் நான் அவனை கல்யாணம் பண்ணி அவங்க கிட்ட இருந்து பிரிச்சுடுவேன். அவன் இல்லைனா எனக்கு வாழ்க்கையே இல்லை. அவன் இல்லைன்னா உனக்கு வாழ்க்கை இல்லை. அவன் இருந்தான்னா எங்க எல்லாரையும் அழிச்சிடுவான். முதல்ல அவனை திருத்துறதுக்கு பாரு. நான் வரேன் தாத்தா. போயிட்டு வாமா. சாரு, தப்பா எடுத்துக்காதீங்க. வைதேகி அம்மாவை காணோம். ஸ்வேதாவோட புருஷன் கண்ணை வேற அடிபட்டு ஹாஸ்பிட்டல் இருக்காரு. அந்த வருத்தத்தில் தான் அம்மா அப்படி பேசிட்டாங்க. அவங்களுக்கு பதிலாக நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். ஐயோ பரவாயில்ல. ஏன் அப்படியெல்லாம் சொல்றீங்க? அவங்க நல்லவங்கன்னு எல்லாரும் சொல்லி எனக்கு தெரியணும். போயிட்டு வரேன். சாரு, இந்தாம்மா. இல்ல வேண்டாம். குடிமா. இல்ல வேண்டாம். பிரசாதும் எனக்கு சீனு மாதிரி ஒரு புள்ளதான். நான் ஒன்றும் பண்ண மாட்டேன். இந்தா குடி. தேங்க்ஸ். என்ன 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 ஒன்னு அழிச்சு விழுகிறதுன்னு முடிவு பண்ணிட்டேன். இந்த மாதிரி நிறைய தோல்விகளை சந்திக்க வேண்டியது. தயாராய். பாப்பா, உன்னை இந்த நிலைமையில பார்க்கறதுக்கு எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. பாப்பா வீட்டுக்கு. வேலு, நம்ம ஃபேக்டரி நம்ம கையை விட்டு போயிட்டு இருக்கு. சாரதாவை நான் நிம்மதியாவே இருக்க விட மாட்டேன். அவ குடும்பத்தையே அழிப்பேன். ஒரு தடவை நான் அவகிட்ட தோத்துட்டேன். இனிமே அவகிட்ட நான் தோக்கவே மாட்டேன். அப்படி ஒரு நிலைமை வந்தா நான் அவர் ரத்தத்தை தான் பார்ப்பேன். பாட்டிமா, நீங்க கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க சார், ப்ளீஸ். சரி பிரசாத், வெயிட் பண்ணுங்க, நான் வரேன். ஏன் பிரசாத், நீயும் சீனு மாதிரி எனக்கு ஒரு புள்ள தானே. என்னை ஏன் இப்படி கஷ்டப்படுத்துற? அம்மா, ஏம்மா சாப்பிட மாட்டேன்றீங்க? உங்களை கஷ்டப்படுத்தணும்னு எங்களுக்கு கொஞ்சம் கூட இஷ்டம் இல்லைம்மா. இதை பாருங்க, எங்க கிட்ட இருந்து கை நீட்டி பணம் வாங்கினீங்க. நான் அட்வான்ஸ் கொடுத்தேன், பேலன்ஸும் தரேன் தானே சொன்னேன். இப்போ திடீர்னு முடியாது மாட்டேன்னு சொன்னா இது நியாயமா? தப்பு தானே?
சாரதாவுக்கு நியாயமே இல்லாம நாம எல்லாரும் துரோகம் பண்ணோம். ஆனா நான் திருந்திட்டேன். அத தப்புன்னு சொல்றியா? நீ படிச்சவன் தானே. சாரதாக்கும் எங்களுக்கும் நடக்கிற போராட்டத்துல நீங்க பலியாயிடாதீங்க. வெறும் வயித்துல யோசிச்சா ஆத்திரம் தாமா வரும். சாப்பிடுங்க, சாப்பிட்டு நிதானமா யோசிங்க. அதுக்கப்புறம் நீங்க எந்த முடிவு எடுத்தாலும் அதுக்கு நான் சம்மதிக்கிறேன். சீனு மாதிரி நானும் உங்க பையன் தானே. இப்பதானே நீங்க சொன்னீங்க. உங்க பையன் சொல்றதா நினைச்சுக்கங்க. நான் போய் சாப்பாடு எடுத்துன்னு வரேன். சாப்பிடுங்கம்மா. மாப்பிள்ள, பாப்பா கோவமா வருதா? அம்மா, எங்க பாப்பா கோவமா வருது. எது கேட்டாலும் சரி சரி சொல்லு, அப்புறமா பாத்துக்கலாம். பாட்டிமா சொல்லுமா. ஆமாடி வைதேகி, பிரபாவதி ரொம்ப கோபமா இருக்காடி. விட்டா நம்ம 2 பேருமே கொன்னுடா போல இருக்கு. தயவு செய்து அவ சொல்றத கேளுடி. எனக்கு பயமா இருக்குடி. பிரபாவதி கோச்சுன்னா நம்மளால தாங்க முடியாது. பாட்டி, நீங்க கொஞ்சம் சும்மா இருங்க. என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க? சம்மதிக்க சொல்லி காலை விழுந்து கெஞ்சிட்டு இருக்கியா? அம்மா, ஏமா கோவப்படுறீங்க? கோவப்படாம என்ன செய்ய சொல்ற? சாரதா காவேரி வச்சு கோர்ட்ல ஹேபிஸ் காப்பஸ் போட்டிருக்கா. 24 ஹவர்ஸ்ல இவங்களை ஹேண்ட் ஓவர் பண்ணுமா? போலீஸ் ரொம்ப தீவிரமா இருக்காங்க. எப்படியும் கண்டுபிடிச்சிருவாங்க. இப்ப என்ன பண்ண போற? சொல்லு, என்ன பண்ண போற? சொல்லுடா. வக்கீல் சார், இதெல்லாம் வேணாம் சார். வேற ஏதாவது ஐடியா பண்ணிக்கலாம் சார். கவலைப்படாத வேலு, இவங்க என் கஸ்டடியில் இருக்கிற வரைக்கும் எந்த போலீஸாலும் நம்மள ஒண்ணும் பண்ண முடியாது. இவன் வேற. முட்டாள், உன்கிட்ட இந்த வேகம் வீரம் எல்லாம் குறைஞ்சு போச்சுடா. எல்லாம் ஒன்னால வந்தது. 3 நம்ம ஃபேக்டரியை பார்த்து தினம் தினம் நான் அழுதுட்டு இருக்கேன். இத பாருங்க தமிழ், இவன் சரிப்பட்டு வரமாட்டான். 2 போடுங்க, அப்பதான் அவன் சம்மதிப்பான். சார் ப்ளீஸ் ப்ளீஸ் கொஞ்சம் இருங்க. அம்மா வேண்டாம்மா, 2 நாளா ஒண்ணுமே சாப்பிடலம்மா. நம்ம ஏதாவது பண்ண போய் அவங்க உயிருக்கு ஆபத்தை போய் முடியும். தேவையில்லை. எனக்கு உதவாத எதுவுமே எனக்கு தேவையில்லை. தமிழ், நான் சொன்னது செய்யப்படுங்களா இல்லையா? அவ கோர்ட்டு வரக்கூடாது. கோர்ட்டுக்கு வந்து வாயை திறந்து எதுவும் பேசக்கூடாது. நான் சொன்னதை நீங்க செய்யுங்க. வாயை மூடுறா. நீங்க வாங்க. பாப்பா கோவமா இருக்கு. ஏன் கத்துற? நான் எது செஞ்சாலும் அவங்க நல்லது தான் செய்வேன். அவங்க ஊன் சொன்னாங்கன்னா உன்னையே கொண்டுடுவேன். இந்த மாதிரி நன்றி கிட்ட ஜென்மம் நினைச்சியா? கூட்டு போய் போமா போமா. எக்ஸ்கியூஸ் மீ நர்ஸ். எஸ், இங்க கண்ணங்கிறவரை எந்த வார்டில் அட்மிட் பண்ணிருக்காங்க? ஐசியூல இருக்காரு. தேங்க் யூ. இன்னும் இந்த சிகரெட்டை போடலையா? அடிச்ச தப்பான ஐயோ, எப்படி பண்ணும்? வாங்க. ஸ்வேதா, என்னடா இது? எப்படி இப்படி ஆச்சு? கண்ணன் எப்படிமா இருக்காரு? ஆபரேஷன் எல்லாம் முடிஞ்சு போச்சுமா. என்னமோ ஐஸ் வாடா அங்க கடந்து போட்டுக்கிறாங்க. அவனை பார்க்க 4-5 நாள் ஆகுமா? அம்மடி, மெய்யாலுமே சொல்றேன், இந்த மாதிரி ஒரு பொண்ணு அவனுக்கு பொண்டாட்டியா வர்றதுக்கு 7 செம்ம தவம் இருந்தாலும் கிடைக்காதுப்பா. பாவி மகனை திருந்துறான்னு எவ்வளவோ சொல்லி பார்த்தான். அவன் திருந்த காணோம். கடைசியில அவன் தலையில கள்ள தூக்கி போடுறதா நினைச்சு இவன் தலையில கள்ள தூக்கி போட்டுட்டாமா. அப்படி எவ்வளவு பழிச்சுக்க வேணாம், எவ்வளவு பழிச்சுக்க வேணாம். ஒண்ணும் நடக்காதுமா, கவலைப்படாம இருங்க. எல்லாம் சரியாயிடும். அழாதீங்க, உட்காருங்க. ஐயோ கண்ணா. அங்கிள், சித்தி வந்து பார்த்தாங்களா அங்கிள்? இல்லம்மா. ஏன் அங்கிள் அவங்க இப்படி பிடிவாதம் பிடிக்கிறாங்க? அவளோட இந்த கோலத்தை பாத்தீங்கல்ல? எப்படி இந்த பொண்ணு எப்படி ஆயிட்டா? அவ இப்ப என்ன இப்படி தப்பு பண்ணிட்டா? காதல சொன்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டா, அவ்வளவுதானே? நீங்க தான் சித்தி எப்படியாவது கன்வின்ஸ் பண்ணி ஸ்வேதா வீட்டுக்கு கூட்டிட்டு போகணும். பண்ணுவீங்கல்ல? சித்திட்டு சொல்லுவீங்கல்ல? சரின்னு சொல்லுங்க அங்கிள். நான் சொன்னேன்னு சொல்லுங்க, சித்தி கேட்பாங்க. சொல்லுங்க அங்கிள். ஏன் அங்கிள் எதுவுமே பேசாம இருக்கீங்க? சொல்லுங்க, போய் சொல்லுவீங்கல்ல? சித்தி கிட்ட சொல்லுங்க ப்ளீஸ் அங்கிள். சொல்றேன்னு சொல்லுங்க அங்கிள், சொல்லுங்க. என்ன நடக்குதுங்க? ஆம்பளைங்க மேல கை வைக்காம பேச முடியும் உன்னால? டேனியல், பிருந்தா நான் தூக்கி வளர்த்த குழந்தை. இருக்கட்டுமே, தூக்கி வளர்த்துந்தா என்ன? ஆம்பளை தானே, பொண்டாட்டி வேற இல்ல.
இன்டீசன்ட் ஃபெலோ. நீயாவது சொல்றதுல கை வைக்கும் போது டேனியல் வா வான்னு சொல்றேன்ல, வா. என்ன பிருந்தா இங்க இருக்க? நானே உனக்கு ஃபோன் பண்ணணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். என்னாச்சு பிருந்தா? ஒன்றும் இல்லை. டேனியலால ஏதாவது ப்ராப்ளமா? எனக்கு இது எதுவுமே பிடிக்கல ஸ்ரீதர். என்ன பண்றதுன்னு தெரியல. டேனியலை மறந்துட்டு வீட்டை விட்டுட்டு வெளியில வர்றதா இல்ல எங்க போறதுன்னு ரொம்ப குழப்பமா இருக்கு. அவசரப்பட்டு முட்டாள்தனமா இந்த மாதிரி யோசிக்காத. டேனியல் ரொம்ப நல்லவன். நீயும் அவனை விட்டு வந்துட்டுன்னா அவனை திருத்தவே முடியாது. உண்மையிலேயே டேனியல் நல்லவன் பிருந்தா. நீ அவன் கிட்ட முரட்டுத்தனமா நடந்திருப்ப, அவன் கோவப்பட்டிருப்பான். அவன் கிட்ட அன்பா ஆதரவா பேசினா நிச்சயமா திருந்துவான். ஸ்ரீதர், ஒரு பொண்ணா இருந்தா என்னோட ஃபீலிங்ஸை புரிஞ்சுக்க முடியும். உன்னால புரிஞ்சுக்க முடியாது. சரி, இன்னொரு முக்கியமான விஷயம். கமிஷனர் பிரபாவதி விட ரைட் பண்ண பெர்மிஷன் கொடுத்திருக்காரு. நீ வரியா? நீ போ, நான் வரல. இல்ல வா, இங்க இருந்தா இதை பத்தியாவது யோசிச்சுட்டு இருப்பேன். வா போலாம். வள்ளி, எனக்கு இன்னும் 2 சப்பாத்தி போடுறீ, ரொம்ப நல்லா இருக்கு. பாட்டிமா, வயசான காலத்துல ரொம்ப சாப்பிடாத, உடம்புக்கு நல்லதில்ல. இந்தா 1 போதும். சும்மா இருடா, நானே ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். அந்த கருப்பு வக்கீல் வைத்தியை இழுத்துன்னு போனானே, என்ன பண்ணிடுவானோன்னு பயந்துட்டு இருந்தேன். வைத்தியகே நன்னா இருக்கேன்னு ஃபோன் பண்ணிட்டா. நிம்மதியா இருக்கு. தேவாமிர்தமா இருக்கலாது. இருக்கும் ஓசியில உட்காந்து சாப்பிடல, அப்படிதான் இருக்கும். என்னடா அப்படி சொல்லிட்ட? என் பொண்ணு தானே பிரபாவதி. பெத்த பொண்ணையே கடத்திட்டு காசு வாங்கின பொம்பளை, இதுல பாப்பா வர உனக்கு பொண்ணா இருக்கணுமா? வாயை மூட்டி சாப்பிடு. பேச வந்துருச்சு. மாப்பிள்ள, ஏன்டா சாப்பிடாம இருக்க? சாப்பிடுறா. அம்மா வரட்டும் மாமா. அதோ உங்க அம்மா வருது, இப்பயாவது சாப்பிடு. சாப்பிடுன்னு சொல்றேன். பாப்பா பாத்தியா, மாப்பிள்ள உனக்கா வெயிட் பண்றான் சாப்பிடாம. சாப்பிட சொல்லு பாப்பா. அது ஒண்ணுதான் குறைச்சல். பிரசாத், உட்காரு. ஒரு இடம் விடாம எல்லா இடத்துலயும் தேடுங்க. உட்காரு. எதுக்காக எங்க வீட்டுக்கு வந்த? வைத்தியகி அம்மா எங்க? எங்களை அவமானப்படுத்துறதுன்னு முடிவு பண்ணிட்டியா? உங்ககிட்ட இந்த வைத்தியகி அம்மா மீட்கலனா நாளைக்கு கோர்ட்ல எங்க டிபார்ட்மெண்ட் அவமானப்பட வேண்டி வரும். வைதேகி இந்த வீட்டுல இல்ல. நீங்க அத்துமீறி இந்த வீட்டுக்குள்ள வந்ததா உங்க மேல மான நஷ்ட வழக்கு போட போறேன். நீங்க என்ன வழக்கு போட்டாலும் அதை சந்திக்கிறதுக்கு நாங்க தயாரா இருக்கோம். என்னாச்சு ஸ்ரீதர்? வைதேகி அம்மா இங்க இல்ல. நம்ம இங்க வரோம் தெரிஞ்சு இங்க இருந்த வைத்தியகி அம்மாவை வேற எங்கேயும் கொண்டு போய் ஒளிச்சு வச்சிருக்காங்க. லுக் அசிஸ்டன்ட் கமிஷனர், நீங்க வரம்பு மீறி பேசுறீங்க. பிரசாத், ப்ளீஸ் கூல் டவுன். போலீஸ்க்கு உங்க மேல சந்தேகம் வந்திருக்கு, அதனால ரைட் பண்றோம். அதுக்கே கோச்சிக்கிறீங்க? ஏன், நாங்க சாரதா மேல கூட தான் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கோம். அவங்க வீட்டுல போய் ரைட் பண்ண வேண்டியதானே? எப்போ எங்க யார் வீட்டுல ரைட் பண்ணணும்னு எங்களுக்கு தெரியும். நீங்க ஒண்ணு எங்களுக்கு சொல்லி தர தேவையில்ல. பிருந்தா ப்ளீஸ். மேடம், பாட்டிமாவை நாங்கள் விசாரணை கூட்டிட்டு போறோம். விசாரணை முடிஞ்சதும் திரும்ப கூட்டிட்டு வந்து விடுறோம். சாரி மிஸ்டர் ஸ்ரீதர், பாட்டியும் எங்க வீட்டில் ஒரு மெம்பர் தான். அவங்க விசாரணை பண்றதா இருந்தா இங்கே பண்ணுங்க, அனுப்பலாம் முடியாது. பிரசாத், பிரச்சனை பண்ணாதீங்க, அதனால பல விபரீதம் வரும். ப்ளீஸ். ஆமாண்டா மாப்பிள்ள, பாட்டிமா அனுப்பிச்சு போய் விசாரணை பட்டு அனுப்பிச்சுவாங்கல்ல. தாராளமா கிளம்பு பாட்டி. என்னடா வேலு, எனக்கு தான் உடம்பு சரியில்லையே, நான் எப்படி போலீஸ் ஸ்டேஷனுக்குலாம் போக முடியும்? இல்லையே, உனக்கு உடம்பு நல்லா தான் இருந்துச்சு. இப்ப கூட 2 சப்பாத்தி எக்ஸ்ட்ரா கேட்டியே. கிளம்பு பாட்டிமா. சார் தாராளமா கூட்டு போங்க, நான் சொல்றேன். கூட்டு போங்க சார். வாங்க பாட்டிமா.
ஆமா போட்ட சப்பாத்தியே சாப்பிட முடியல இவன் வேற. ஜெயிலுக்கு போ, உனக்கு களி கிடைக்கும். அதான் வந்த வேலை முடிஞ்சிச்சுல, நீ ஏன் இங்க நிக்கிற? கிளம்பு. திரும்பவும் வருவேன். Damn it. அப்பாடா, நல்ல வேலை நான் தப்பிச்சேன். ஏன் பாப்பா, இந்த கிழவி போதை நம்மளை போட்டு விட்டுருச்சுன்னா? வேலு, பாட்டி நம்மளை காட்டி கொடுக்க மாட்டாங்க. எனக்கு அவங்கள பத்தி நல்லா தெரியும். அப்ப சரி. பிரசாத், நீ முதல்ல வக்கீல் வீட்டுக்கு போ. வைதேகி அங்கிருந்து வெளியில கொண்டு போறதுக்கு ஏற்பாடு பண்ணு. சரிம்மா. போ. மாமா வாங்க. வேலு. மாமா வாங்க கிளம்பு மாமா. பாப்பா. பாருங்க, சொன்ன பேச்சே கேட்க மாட்டேங்கிறான். ஏன் பாபு? கார்ல சத்தமா பாட்டை வச்சுட்டு ஆடிட்டு இருக்கான். ஏன்டா ஸ்கூலுக்கு போலையா? என்னங்க, இன்னைக்கு குட் ஃப்ரைடே, ஸ்கூல் லீவு. அப்படியா? அம்மாவுக்கு சாப்பாடு கொடுத்தியா? கொடுத்துட்டுங்க. அத்தை இன்னைக்கு காலையில இருந்து ரொம்ப கத்திட்டு இருக்காங்க. சரி இரு வரேன். ஒரு நிமிஷம். ஆமா, எதுக்கு வைத்தியை கொண்டு வந்து இங்க அடைச்சு வச்சிருக்கீங்க? போலீஸ் அதுன்னு ரொம்ப பிரச்சனை ஆக போகுது. எங்கேயாவது கொண்டு போய் வைங்க, இங்க வேண்டாம். பாஞ்சாலங்குறிச்சி மண்ணுல பிறந்த பொண்ணு மாதிரியா பேசுற நீ? வெக்கமா இல்ல உனக்கு? பயந்து சாவற? வெக்கமா இல்ல உனக்கு? உன்ன மாமா இந்த வீடு தானே? மாப்பிள்ள சும்மா சொல்லக்கூடாது, எவ்வளோ பெரிய வீடை கட்டி வச்சிருக்காண்டா. வா 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 வா. மாமா என்ன தேடுறீங்க? வைதேகி எங்கேயே ஒளிச்சு வச்சுப்பாரு. வீடுங்க தானே இருக்கு, உள்ள வாங்க வாங்க.
வாங்க. என்ன பிரசாத், காலங்காத்தாலே திடீர்னு என் வீட்டுக்கு வந்திருக்கீங்க? ஏன் சார் நாங்க வரக்கூடாதா? நாங்க வரக்கூடாத அளவுக்கு ஏதாவது தப்பு பண்றீங்களா இங்க? காலங்காத்தாலே இரிட்டேட் பண்ணாத வேலை, சும்மாரு. என்ன விஷயம் பிரசாத்? சார், போலீஸ் எங்கள் வீட்டை இப்போ ரெய்ட் பண்ணாங்க. அம்மா கொஞ்சம் பயந்துருக்காங்க. போலீஸ் நம்மளை சந்தேகப்பட ஆரம்பிச்சிருக்காங்கன்னு அம்மா அப்செட்டாக இருக்காங்க. போலீஸ்னா ரைட் பண்ண தான் செய்யும். நாம தப்பு பண்ணியிருக்கோம், நாம தான் மறைக்கணும். ரொம்ப ஈஸியா வாய் புளிச்சுதா மாங்காய் புளிச்சான்னு சொல்லிட்டீங்களே. ரைடு எங்க வீட்டுக்கு வந்தாங்க, உங்க வீட்டுக்கு வரல. அதை முதல்ல தெரிஞ்சுக்கோங்க. இப்போ என்ன பண்ணுன்ற? சார் ப்ளீஸ், மாமா தயவு செய்து கொஞ்சம் சும்மா இருக்கிறீங்களா ப்ளீஸ்? சார், வைதேகி நமக்கு சாதகமாக சாட்சி சொல்ல தயாராக இருக்காங்களா இல்லையான்னு அம்மா கேட்டுட்டு வர சொன்னாங்க. என்னால் ஆனால் எல்லா முயற்சியும் பண்ணி பார்த்துட்டேன், அவங்க சம்மதிக்கிற மாதிரி தெரியல. சரி சார், இப்போ என்ன பண்ணலாம் நீங்களே சொல்லுங்க. ஐயோ, இந்த ஆளை போய் கேட்கிறீங்க, கொலை பண்ணலான்னு சொல்லுவான். சும்மா ராணி, நீங்க சும்மா இருக்கீங்களா கொஞ்சம்? சரி நீங்கள் சொல்லுங்க சார். நீங்களே சொல்லுங்க, என்ன பண்ணலாம்? சரி, என்ன கேட்டால் வைதேகினி நம்ம கூட வச்சிருக்கிறது நமக்கு தான் ஆபத்து. பேசாமல் அவங்களுக்கு கொண்டு போய் எங்கேயா தூரமாக விட்டுட்டு வந்துடலாம் சார். வெரி குட் ஐடியா. என்னது வெரி குட் ஐடியா? அந்த மாதிரி நாளைக்கு போலீஸ்ல போய் நம்மளை போட்டு கொடுத்தா என்ன செய்வேன்? இங்கே தான் வேலு, உனக்கு எனக்கு எவ்வளோ பெரிய வித்தியாசம்னு. பிரசாத், நீங்கள் சொல்கிற மாதிரி ஹைவேஸில் லாங்காக கொண்டு போய் வைத்திய இறக்கிட்டு வந்துடுவோம். அவங்களா வந்தாலும் சரி, இல்லை போலீஸ் அவங்கள கண்டுபிடிச்சி கூப்பிட்டு வந்தாலும் சரி, நாளைக்கு நாம தான் கடத்தி கொண்டு போய் வச்சிருந்தோன்னு அவங்க கோர்ட்டில் வந்து சொன்னால் அவங்களுக்கு பைத்தியம், மனநிலை சரியில்லை, உளறாங்கன்னு அவங்க சொன்னதே திருப்பி சொல்லுவான். அப்போ அவங்க எப்படியும் கோர்ட்டில் இல்லை நான் பைத்தியம் இல்லை, இவங்க தான் என்ன கடத்துனாங்கன்னு அவங்க சொன்னாங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக காவேரி கார்மெண்ட்ஸ் நம்ம கைக்கு வந்துடும். வைத்திய கடத்தனை கூட்டுறதுக்காக எவ்வளோ வருஷம் ஜெயிலுக்கு போக நான் தயாராக இருக்கேன், உங்கள் அம்மாவுக்காக. பிரில்லியன்ட் சார், பிரில்லியன்ட் ஐடியா. என்ன வேலு, பிரமாதமாக ஐடியா கொடுத்துருக்கேன், என்ன யோசிக்கிறீங்க? ஐடியாலாம் நல்லா தான் இருக்கு. ஆனா எங்க பாப்பாக்காக நீங்க ஏன் ஜெயிலுக்கு போனோம்? சி பையா. சார், நீங்கள் போய் வைத்தியை கூட்டிட்டு வாங்க. மாமா வாயை வச்சு சும்மா. மாப்பிள்ள, அந்த ரூம்ல சத்தம் வருதா? இங்க என்னமோ நடக்குதா? எங்களால புரிஞ்சிக்கவே முடியல. இவன் ஏன் நம்ம குடும்ப விஷயத்தை இன்வாலாகிறான்? பாப்பாக்கா இவன் ஜெயிலுக்கு போனோம், இவங்க அப்பா யாரு? இப்படி 1000 கேள்வி என் மண்டையை போட்டு புடுங்கிட்டு இருக்கா. மாமா, இப்போ அதுவா முக்கியம். முதல்ல வைத்திய பிரச்சனையை சால்வ் பண்ணுவோம். சும்மா இருங்க. மாப்பிள்ள, அந்த ரூம்ல யாரு இருக்கான்னு உடைச்சு பார்க்கணுமா? நீங்கள் ஒன்றும் பண்ண வேண்டாம், சும்மா இருந்தால் போதும். சரிப்பா. இங்க நிறுத்துப்பா. கொஞ்சம் இருங்க. வாங்க. ஆமா, யோகி. தட்டு வாடா, தட்டு வாடா, உள்ள தட்டு வாடா. ஹலோ. ஹலோ ஸ்ரீதர், நான் யோகி பேசுகிறேன். சொல்லுங்க யோகி. இப்போ தான் வக்கீல் தமிழ் வீட்டில் நான் வைதேகியை பார்த்தேன். நீங்கள் உடனே வந்தீங்கன்னா அவங்கள காப்பாற்றிடலாம். வரும்போது பிருந்தாவையும் கூட்டிகிட்டு வாங்க. ஓகே. அட்ரஸ் நோட் பண்ணிக்கோங்க. சொல்லுங்க. நம்ம 239 11 செக்டார் வெஸ்ட் கேகே நகர். ஓகே, சீக்கிரம் வாங்க. நாங்கள் உடனே வரோம். வேலு, இறங்க சீக்கிரம். இங்க எதுக்காக கூட்டிட்டு வந்திருக்க? சீக்கிரம் வா, சீக்கிரம் வா. இறங்க சீக்கிரம். வா. பிரசாத், வண்டி திருப்புங்க. விடுங்கோ, என் கையை விடுங்கோ. வண்டி திருப்புடா. சீக்கிரம். என்னை எதுக்காக இங்க அழைச்சிட்டு வந்திருக்கேன்? ஏய், சும்மா இரு. சீக்கிரம் திருப்புடா. இது பக்கத்துல வா. வக்கீல் போங்க. போங்க வக்கீல் சார் நீங்க. விடாத வேலு. வேலு, நானும் வரேன் வேலு. வேலு, சீக்கிரமா விட்டு வா. ஏறு, ஏறு. எடுடா வண்டியை. சவாரி.
வரேம்மா. எங்க யோகி? பிரசாத் கார் இங்கே தான் இருந்தது. நான் ஃபோன் பண்ணிட்டு வரதுக்குள்ள 10 நிமிஷத்துல காணோம். சரி வாங்க உள்ள போய் பார்ப்போம். அம்மா போலீஸ் வருதும்மா. சும்மா ஒண்ணு பேசாத, வாய் முட்டிரு. வக்கீல் தமிழ் இருக்காரா? அவர் காலையிலே வெளியில போயிட்டாரு. இல்ல இப்பதான் நான் இங்க பார்த்தேன். இல்ல அவர் காலையிலே வெளியில போயிட்டாரு. கதவு திறங்க. எதுக்கு? அப்புறமா சொல்ற, கதவு திறங்க. நான் என் அம்மா வீட்டுக்கு போயிட்டு இருக்கேன். நீங்க அப்புறமா உங்க அம்மா வீட்டுக்கு போலாம். முதல்ல கதவு திறங்க. இது யார் வீடு தெரியுமா? ஒரு அட்வொகேட் வீடு. எல்லாம் எங்களுக்கு தெரியும். கதவு திறங்க. கதவை திறங்கம்மா. கான்ஸ்டபிள்ஸ் சீக்கிரம் உள்ள போய் தேடுங்க. ஸ்ரீதர், இரு நான் போய் பார்க்கறேன். ஸ்ரீதர், உள்ள ஒரு வயசான அம்மா தான் இருக்காங்க, வேற யாருமே இல்ல. உண்மையை சொல்லுங்க, வைதகி இங்க தானே இருந்தாங்க? வைதகி யாருன்னே தெரியாது. அவங்க இங்க இருக்காங்களான்னு கேட்டா என்ன அர்த்தம்? அப்புறம் நாங்க கண்டுபிடிச்சுனா தேவையில்லாம நீங்க மாட்டிப்பீங்க. என்ன சார் மிரட்டுறீங்களா? நான் யார் தெரியுமா? திருநெல்வேலியில இருந்து வந்தவ. சும்மா அனாவசியமா பேசிட்டு இருக்காதீங்க. கேக்குற கேள்விக்கு பதில் சொல்லுங்க. வைதகி இங்க இருந்தாங்களா இல்லையா? வைதகி யாருன்னு எனக்கு தெரியாது சார். யோகி அங்கிள், எல்லா இடத்துலயும் தேடி பார்த்தாச்சு. வைதிக அம்மா இங்க இல்ல. வாங்க போலாம். மேடம் மேடம். என்ன யோகி, ஏன் இவ்வளவு பதட்டமா வரீங்க? வைதேகியை பார்த்தேன். வக்கீல் தமிழ் வீட்டில் இருந்தாங்க. வைதேகியை பாத்தீங்களா? என்ன இப்படி சொல்றீங்க? போலீஸ்க்கு சொல்ல வேண்டியதானே? போலீஸ் ஃபோன் பண்ண மேடம். 10 நிமிஷத்துல ஸ்ரீதர் பிருந்தா வந்தாங்க. எல்லாரும் போய் உள்ள தேடணும். ஆனா அதுக்குள்ள வைதேகியை காணோம். 10 நிமிஷம் நீங்க வெயிட் பண்ணீங்க. பார்த்தோன்னே உள்ள போயிருக்க வேண்டியதானே? நான் எப்படி மேடம் போறது? ட்ரெஸ்பாசிங் கேஸ் ஆயிடுமே. ஆமா, இப்ப சட்டம் பேசுங்க. வக்கீல் இப்பதான் ஃபோன் பண்ணாரு. நாளைக்கு வைதேகியை கோர்ட்ல ப்ரொடியூஸ் பண்ணலனா ஸ்டேயை வெக்கேட் பண்ணிடுவாங்களா? இவ்வளவு கஷ்டப்படுறது காவேரி காமஸ் நம்ம கைக்கு திருப்பி வரணுங்கிறதுக்காக தான். இப்ப எல்லாம் கைவிட்டு போயிட போல இருக்கே. 10 நிமிஷத்துல காணாம போயிட்டாங்க மேடம். அதான் புரியல. சாரி மேடம். நான் வைதேகியை எப்படியாச்சும் கண்டுபிடிச்சு கண்டிப்பா கூட்டிட்டு வரேன் மேடம். யோகி, அடிதடினா ஒண்ணும் மாட்டிக்காதீங்க. நான் கண்டிப்பா கூட்டிட்டு வரேன் மேடம். அங்கிள், யோகி அங்கிள், என்னாச்சு? அம்மா கிடைச்சிட்டாங்களா? அம்மாவை நான் வக்கீல் தமிழ் வீட்டில் பார்த்தேன். ஆனா காணாம போயிட்டாங்க. ஐயோ, வக்கீல் வீட்டுல பாத்தீங்களா? அவன் எங்க அம்மாவை கொன்றுப்பான். கண்டிப்பா கொன்றுப்பான். வர மேடம். ஐயோ, என்ன அந்த வக்கீல் ரவுடி எங்க அம்மா செத்துருப்பாங்க. சும்மா எதுக்கு எடுத்தாலும் அழுதுகிட்டு பாவுல. தம்பி, தம்பி ஒரு நிமிஷம்.
என்னம்மா, என்ன விஷயம்? என்கிட்ட காசு இல்ல, ஒரு ஃபோன் பண்ணணும். ₹1 கூட இல்லையா உங்ககிட்ட? அது வீடு வழி தெரியாம வந்துட்டேன், அதான் ஒரு ஃபோன் பண்ணிக்கலாமேன்னு. வடி மாதிரி வந்துட்டீங்களா? நம்பர் கொடுங்க, பண்ணி தரேன். என்கிட்ட நம்பரும் இல்ல. என்னம்மா அது, நம்பர் இல்லன்றீங்க, அப்புறம் எப்படிமா ஃபோன் பண்றது? அது காவேரி கார்மெண்ட்ஸ் முதலாளி இருக்காங்களே சாரதா, அவங்க வீட்டுக்கு பண்ணணும். என்னம்மா அது, சாரதாங்கிறீங்க, காவேரி கார்மெண்ட்ஸ்ன்றீங்க, எனக்கு எதுவும் தெரியாதுமா. நீங்க போயிட்டு வாங்கம்மா, போங்க. நெருப்புக்குள் எண்ணங்கள் கருகும் போது அந்த தீயையே விழுங்கச் சொன்னவன் நீ. தீவுக்குள் முடிவுகள் முழுகும் போது அந்த பிரளயத்தில் பிரவேசிக்க சொன்னவன் நீ. சுவாசத்தின் எல்லைகள் முற்றுப்பெறும் போது அந்த மூச்சையை முறைப்படுத்தும் பக்குவம் தந்தவன் நீ. பூதங்கள் யாவும் கைக்குள் பிடிபடும் வித்தையை கற்றுத்தந்த ஆசான் மட்டுமல்ல தந்தையே, என் இனிய சிநேகிதனும் நீ. தாத்தா. சீனு, நான் கோர்ட்டுக்கு போயிட்டு வரேன். அம்மா, திரும்பி வரும்போது நீங்க காவேரி கார்மெண்ட்ஸ் எம்டியா வாங்கம்மா, உங்களுக்கு அப்பா துணை இருப்பாரு. என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. வைதேகியை கோர்ட்ல ப்ரொடியூஸ் பண்ணலன்னா ஸ்டேயை வெக்கேட் பண்ணிடுவாங்க. வைதேகியை தேடிட்டு போன யோகி இன்னும் காணோம். நான் கோர்ட்டுக்கு போறதா வேண்டாமான்னு ஒரே குழப்பமா இருக்கு. என்னம்மா தேவையில்லாததெல்லாம் நினைச்சிட்டு, அப்படியெல்லாம் ஒன்னும் ஆகாது. வா போவா. நீங்க எங்க வரீங்க? எந்த மூலம் இப்படி கேக்குற? உன்னோட சந்தோஷத்துல மட்டும் தான் எங்களுக்கு பங்கு இருக்கா? இல்லம்மா, உன்னோட கஷ்டம் துக்கம் எல்லாத்துலயும் எங்களுக்கு பங்கு இருக்கு. நானும் ஸ்ரீயும் கூட வர்றோம். எந்த பிரச்சனை வந்தாலும் நாங்க பாத்துக்கிறோம். இப்ப எந்த பிரச்சனையும் இல்ல. நீங்க 2 பேரும் அங்க வந்தா தான் பிரச்சனை. இங்கே இருங்க. அதுல சித்தி, அந்த பிரசாத பிரபாவதியும் ஏற்கனவே உங்க மேல கோவத்துல இருக்காங்க. கேஸ் தீர்ப்பவரை நமக்கு சாதகமா இருக்கும். அவங்க உங்க மேல இருக்கிற வெறுப்புல ஏதாவது செஞ்சாலும் செஞ்சிருவாங்க சித்தி. நானும் தாத்தா உங்க கூட வரோம் சித்தி. என்னை எப்படி பாதுகாத்துக்கணும்னு எனக்கு நல்லா தெரியும். ஆனா உங்க 2 பேருக்கும் கோவப்பட மட்டும்தான் தெரியும். எங்கேயும் வர வேண்டாம். 2 பேரும் வீட்ல இருங்க. அம்மா சாரதா, நான் சொல்றத நம்ம யாரும் அம்மா கூட போக வேண்டாம். அம்மா தனியா போயிட்டு வருவாங்க. அம்மா, நீங்க போய் ஜெயிச்சுட்டு வாங்கம்மா, நாங்க எல்லாம் இங்கே இருக்கோம். சரிப்பா. சித்தி, நம்ம கேஸ் ஜெயிக்கணும்னு கோயிலுக்கு போயிட்டு வந்தேன். இந்தாங்க பிரசாதம். கேஸ் ஜெயிக்கிறது முக்கியம் இல்ல, உன் அம்மா கிடைக்கணும், அதுதான் முக்கியம். அம்மா கிடைக்கணும்னு போய் சாமி கிட்ட வேண்டிக்கோ. பாப்பா, இன்னும் அந்த அதிகாரி சாரதா வரல போல இருக்கு. கொஞ்சம் சும்மா இருக்கியா பிரசாத்? வைதேகி கோர்ட்டுக்கு வரமாட்டாள்ல? இல்லம்மா, அவங்களை கொண்டு போய் ரொம்ப தூரமா ட்ராப் பண்ணிட்டு வந்திருக்கோம். அவங்க நிச்சயமா திரும்பி வர மாட்டாங்க. அட நீ வேற, இந்த வைதேகி இருக்க, அது ஒரு நாட்டுப்புறத்து பொம்பளை. ஸ்ரீரங்கத்துல ஒண்டு குடுத்தம் பண்ணிட்டு இருந்தவ. உள்ளூர்லயே வழி தெரியாது, இந்த மெட்ராஸ் சிட்டி அதுவும் ஹைவேஸ் இறக்கி விட்டுருக்கு, எப்படி வழி தெரியும்? நீ வேற. கண்டிப்பா வைதேகி வரப்போறது இல்ல. இந்த கேஸ் கிளப்பருமா இழுக்க போது, நமக்கு சாதமா வரப்போகுது. பாட்டிமா, வைதேகி வரலாம், உன்னதான் கூண்ல ஏற்றி கேட்பான். வக்கீல் சொன்ன மாதிரி கரெக்டா சொல்லுவில்ல? என்ன சொல்லணும்? காவேரி கார்மெண்ட்ஸ் பத்திரத்தை எல்லாம், ஷேர் பத்திரத்தை எல்லாம் பிரபாவதி கிட்ட கொடுக்கும்போது வைதேகி நல்ல மனநிலையில தான் இருந்தா. பைத்தியமே பிடிக்கல, அதுக்கு காசு கூட வாங்கிட்டா அப்படின்னு சொல்லணும் இல்லையா? நம்ம வக்கீலோட பெட்டரா பேசுது, என்ன பாயிண்ட் பாயிண்டா புடிச்சு பேசுது. வக்கீலோட கவுன் அவுத்து இந்த பாட்டி போட்டு வந்தாலும் உன் அசிஸ்டன்ட் ஆகிற இரு. வக்கீல் மாதிரியே பாயிண்ட் பாயிண்டா பேசுறீங்கயா? சூப்பர் இல்ல? நீ போ பாட்டிமா, நான் பேசி வரேன்.
என்ன வேலு சார், நல்லா இருக்கீங்களா? எப்படி இருக்கீங்க? டேய், பரதேசி பயலுகளா, ஏண்டா நாங்க கோர்ட்ல ஜெயிக்கிற மாதிரி வந்த உடனே வாங்க இந்த பக்கம். எங்க பக்கம் சைலண்ட பாக்குறீங்களா? என்ன ஆளுங்களா நீங்க? டேய், இந்த தொழிலாளி பயலுகளை மட்டும் நம்ப கூடாது. அச்ச பக்கம் பல்டி அடிப்பான். தெரியாத எங்களுக்கு? ஏண்டா அன்னைக்கு அவ்வளவு தூரம் சொன்னேன், சாரதா பின்னாடி போகாதீங்கடா, எங்க பின்னாடி வாங்கடான்னு கேட்டீங்கடா? எவனாவது ஒரு பயல கேட்டீங்கடா? அன்னைக்கு நான் சொன்ன மாதிரி உங்க வீட்டு அடுப்புலாம் பூனை தூங்குதா? டேய், கண்டிப்பா வைதேகி வர போறது இல்ல, கோர்ட்ல கேஸ் நடக்க போறது இல்ல, காவேரி கார்மெண்ட்ஸ் திறக்க போறது இல்ல, நீங்களும் வேலைக்கு போக போறது இல்ல. நான் சொல்ற மாதிரி கேக்குறீங்களா? எல்லாரும் எங்க பாப்பா வீட்டுக்கு வாங்க, சேஷ்டாங்கம்மா காலை விழுங்க. இந்த வெள்ளத்துல பாதிக்கப்பட்டவங்களுக்கு ஹெலிகாப்டர் சோத்து பொட்டலம் போடுவான் தெரியுமா? அந்த மாதிரி எங்க வீட்டு மொட்டை மாடல நான் சோத்து பொட்டலமா போடுறேன். என் மாப்பிள்ள சில்ல காசா இறைப்பா, நீங்க பொறிக்கிட்டு போங்க. என்னடா அப்படி பாக்குறீங்க? பெஞ்சில் உட்காந்து ஆணு ஜட்ஜ் என்ன சொல்லலாம்னு பாருங்க, போங்க. பரதேசி பயலுகளா. என்னடா இப்படி சொல்லிட்டு போறாரு? என்னடா பண்றது? அன்னைக்கே மொத்த பணத்தையும் என்கிட்ட கொடுத்துருந்தேன்னா நான் பாட்டுக்கு வைத்திய ஸ்ரீரங்கத்துக்கு அழிச்சு பாரு. நீங்க பாட்டுக்கு அவளை எங்கேயோ நடு ரோட்ல விட்டுட்டு அவளை போலீஸ் கண்டுபிடிச்சு விசாரணை பண்ணாலும் நம்மளை காட்டி கொடுத்துருவாளோன்னு பயமா இருக்கு. உங்களுக்கு தனக்காவும் தெரியறது இல்ல, சொன்னாலும் புரிஞ்சுக்கிறது இல்ல. சரி வாங்க, சும்மா புலமாதீங்க பாட்டி. வணக்கம் சாரதாமா. எங்க உங்க வலது கை வளர்ந்தவரை காணோம், இடது கை வைத்தியை காணோம், அடியாளும் கொப்பனை காணோம். தோக்க போறீங்கன்னு தெரிஞ்சவங்களை தனியா விட்டு எல்லாம் ஓடிட்டாங்களா? இதுக்கு மேல பேசின பல்ல உடைச்சிருவேன். என் பல்ல வச்சு நீங்க என்ன பண்ண போறீங்க? கோவப்படாதீங்க சாரதாமா. எங்க கூட்டத்தை பாத்தீங்களா? எத்தனை பிரச்சனை வந்தாலும் ஒன்று கூடி நிற்கும், அதுதான் வாழ்க்கை. தோத்து போறவங்க தான் இப்படி கூட்டத்தோட வருவாங்க. என்னால தனியா நின்று ஜெயிக்க முடியும். என் வெற்றியை நான் தான் முடிவு செய்வேன். இந்த மாதிரி 10 பேரை கூட்டிட்டு வந்து டிராமா போட எனக்கு தெரியாது. சாரி சாரதா, கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு, வா போகலாம். சரி வாங்க சார். நாங்க டிராமா பண்றோமா? நீங்க சினிமா பண்றீங்க. வணக்கம் மேடம். வாங்க வக்கீல் சார். கேன்டீன்ல இட்லி வடை சாம்பார் சாப்பிட்டு லேட்டா வரீங்களா? நல்ல வேலை ஸ்கூல்ல வந்தா பெஞ்ச் மேல நிக்க சொல்லுவான், கோர்ட்டு தப்பிச்சிட்டீங்க. கொஞ்சமாவது அறிவு இருக்கா? நேரம் கிட்ட நேரத்துல சாரதா கிட்ட ஏன் வாய் கொடுக்குற? அட சும்மா இருப்பாப்பா. சாரதா மாதிரி எதிரியெல்லாம் வீக்கா இருக்கும் போது 4 வார்த்தை போட்டு வாங்கணும், அப்பதான் கோழியா வாங்க. பெரிய டெக்னிக் உனக்கு தெரியாது, சும்மா இரு. மேடம் வாங்க உள்ள போலாம். ஆமா, சாரதா தனியா வந்திருக்காங்கன்னா அவங்க ஏதோ ஒரு பிளானோட தான் வந்திருக்காங்க. என்னன்னு போய் பார்ப்போம். நீ வேற, நம்ம தானே ஜெயிக்க போறோம். Catch us on TV, Tandivan.com, Facebook and YouTube.